அடுத்த பிரதமரா யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ராகுல் காந்தியா இல்ல நரேந்திர மோடியா? ராகுல் காந்தி. மோடி வருவார். ராகுல். நரேந்திர மோடி தான். ராகுல் தான். மோடிஜி 100% மோடி வந்தா தான் நல்லா இருக்கும். மோடி. ராகுல் வந்தா நல்லா இருக்கும். 200% மோடி. பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட். குவி, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. அடுத்த பிரதமரா யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ராகுல் காந்தியா இல்ல நரேந்திர மோடியா? ராகுல் காந்தி. ஏன்? ஏன்னா அவர் நல்லது பண்றாரு. மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. மோடி வருவார். ஏன்? ஏன்னா அவர் எல்லாருக்கும் நல்லது பண்றாராம்மா. ராகுல் காந்தின்னு நான் சொல்றேன். ஏன்? ஏன்னா அவர் வந்தா நல்லதா பண்ணுவாரு. இது மோடி வந்தா திருப்பி என்ன பண்ணுறது, 5 ரூபா நோட்டு 5 ரூபாய் காயினை கூட நோட்டை மாற்றுவார். பழைய காலத்து நோட்டை கூட இப்போ மாற்றுவார். ராகுல் அவர் இது வரைக்கும் வரல இல்லையா, அதனால வந்தால் நல்லது செய்வார்னு ஒரு நம்பிக்கை. நரேந்திர மோடி தான் டெஃபினட்டா. ஏன்? ஏன்னா அவருக்கு நார்த் இந்தியன்ஸ்க்கு தான் மோஸ்ட்லி அவங்க நிறைய சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிபிஐ ஆஃபீஸராக இருக்காங்க, போலீஸாக இருக்காங்க இங்கேயே சென்னையில் மோஸ்ட்லி. ஆனால் நம்ம பார்த்தா நம்மளுக்கு இங்கே பிளேஸே கிடையாது. ஸோ நார்த் இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாக இங்கே வந்ததுனால நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக நரேந்திர மோடி தாங்க. 2 பேருக்குமே நான் தரமாட்டேன். ராகுல் தான். ஏன்? மாற்றம் வேணும். பெட்ரோலையும் டீசலையும் தனியார்கிட்ட கொடுத்துட்டு ஜனங்களை சாவடிக்கிறாங்க. பெட்ரோலும் டீசலும் கவர்மெண்ட் வச்சு நடத்தணும், கேஸு கவர்மெண்ட் வச்சு நடத்தணும். இதே நான் பிரதமராக இருந்தால் பெட்ரோல் 50 ரூபா, டீசல் 50 ரூபா, கேஸு 500 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஏன்னா மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு என்னால் முடிஞ்சது பெட்ரோல், டீசல், கேஸ் இது 3மே விலை கம்மியாக கொடுத்தோம்னா அத்தியாவசிய பொருளுடைய விலை குறையும். இது ஜென்ரலாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன் பெரிய லெவலில் இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? பணக்காரங்களுக்கு சம்பாரிச்சிட்டோம், ஏழை ஜனங்க எப்படி போனாலும் பரவாயில்ல அப்படின்றதுனால இதனால் யார் பிரதமராக வரணுன்றதை விட யோசிக்காமல் ஜனங்க சொல்கிறது, தமிழ்நாட்டு மக்களில் இந்தியா மக்கள் எல்லாருமே யோசிக்காமல் சொல்கிறது காங்கிரஸ் தான் வரணும். ஏன்னா இவர் 10 வருஷம் இருந்தார். 50 வருஷமாக இருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அவங்க பண்ணாதெல்லாம் இவர் நல்லா அழகாக பண்ணார். ஏன் பண்ணாருன்னா 350 ரூபா கேஸு 50 ரூபா ஜாஸ்தி விலை விற்றோன்னே இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணாங்க. இப்போ 1000 ரூபாய் விற்கிது. யாரா ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? மோடிஜி ஏன் மோடிஜி? நல்ல மக்களுக்கு என்னென்ன தேவையோ ஆன்மீகம், அறவழி, அடிப்படை தேவைகள், மருத்துவம் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு ஏழையாக உள்ளுக்கு போய் அந்த ஏழைகளுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த அதனால் ஹீஸ் ஏ குட் மேன். விருப்பம் நான் காங்கிரஸ்லாம் உழைக்குவேன், ஒன்றுமே இல்லை, எல்லாம் போய்ட்டுது. கதை சட்டைக்கு மரியாதை இல்லை. நான் ஒன்றா போய் வாபூஸ் வீடு தரேன், நியூனும் அது ஒன்றா போய் வாபூஸ் வீடு தரேன். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஒன்றும் கிடையாது, சத்தியம். 100% மோடி வந்தா தான் நல்லா இருக்கும். ஏன்? எதனால? ஏன்னா he has done good thing for a long time ல. ஸோ இது வரைக்கும் பண்ணது எல்லாமே லாஸ்ட் 10 years he has done very all positive vibration தான் இருக்கு இந்தியா ஃபுல்லாகவே. அவர் வந்தால் தான் ஒன்று கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட்டு, தமிழ்நாடுக்கும் டெவலப்மெண்ட். யார் வந்தா என்ன, யார் போனா நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும் போதும். யாருனாலும் வரட்டும், எங்கனாலும் உட்காரட்டும், சேர்ல அது தங்க சேர்லேயே உட்காரட்டும், மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும் போதும். மோடி. ஏன்? அவர் நிறைய நல்ல ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காரு, ஓகே. நல்லா பண்ணிட்டு இருக்காரு. Modi has to come. Why? What's the reason? Because after Modi has come, I have seen so many developments in India, and too much honesty I am looking into that. So because of that reason, I want Modi to come back. As a development things in India, which he has taken too far from the other prime minister, the earlier who are there. So that is one reason I want Modi to come once again. யார் வந்தாலும் எங்களுக்கு இல்லை, அவரவர குடும்பம் தான் பிழைக்குது ஒழிஞ்சு இன்னைக்கு அரசியல்காரங்க ஒரு குடும்பம் அவன் சொந்த வந்தம் தான் பிழைக்குது, யாருமே பிழைக்கல. நாங்களாம் ஏழை பழைய கஷ்டம் தான் படுறோம். ராகுல் காந்தி வரணும். ஏன்? ஆனால் 9 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விலைவாசி கேஸ் அப்போ 450 ரூபா 500 ரூபா இருந்தது, இப்போ 1200 ரூபா. வீட்டுக்கு குடும்பத்துக்கு 15 லட்சம் தரேனாரு, எல்லாத்தையும் கவுத்து விட்டார். இந்த தடவை வந்தாங்கன்னா இந்திக்கார பசங்க எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. தமிழ்நாடு எல்லாம் ஆந்திரா, கர்நாடகா, டெல்லிக்கு அப்படி போயிடணும். இங்கே தமிழ்நாடு எவனும் இருக்க மாட்டாங்க. இதான் உண்மை நிலவரம். ராகுல் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மோடி சாருக்கு என்ன எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு முஸ்லீம் சப்போர்ட்ஸ் கிடையாது, அவங்க ரொம்ப அகேன்ஸ்டாக இருக்காங்க. மோடி தான். எதனால? அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் இவங்க எல்லாம் கோமாளித்தனமாக ஆடிட்டு இருக்காங்களே. 200% மோடி. Why? What's the reason? Because nowadays whatever he is doing is really good thing. Congress already everyone forgotten about them. So 200% I feel Modi will be the next person. லாஸ்ட் 10 இயர்ஸா பிரதமர் மோடியோட ஆட்சி இருக்கு.
அதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? விலைவாசி அதிகமாயிடுச்சு. இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கட்டு கொடுத்தாரு, எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு. எங்களுக்குன்னு பார்த்தா எதுவும் பெருசாக யூஸ்ஃபுல் ஆகலைங்க. அதனால் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஜீரோ தான், டெஃபினட்டாக ஜீரோ. ஒன்றே ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும். 500 1000 ஒழிச்சது. ஏன்னு கேட்டால் கருப்பு பணத்தை ஒழிக்கணுன்ற திட்டம் நல்லது. நிறைய பேர் வந்து டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறான். இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அந்த வீட்டில் வந்து காசு திருடுறான், அந்த குடும்பம் முன்னேறாது. நம்ம நாட்டில் நிறைய பேர் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறாங்க, அதனால் நாடு முன்னேற மாட்டேங்குது. இப்போது இந்த ரூபா நோட்டு ஒழிப்புக்கு அப்புறமா வரி வந்து அதிகமாக கட்டியிருக்காங்க. ஏன்னு கேட்டால் இல்லை நம்ம பதுக்க நோட்டை ஒழிக்கிறாங்க, அதனால் டேக்ஸ் அதிகமாக கட்டுறாங்க. ஸோ இந்த 500 1000 ஒழிச்சது நான் பிரதமராக இருந்தால் பண்ணியிருப்பேன். அது என்னால் பண்ண முடியல, இவர் பண்ணார். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்ட்ரோல் ஐட்டம் கட்டுப்பாடு ஐட்டம் விடுது, எல்லாமே எல்லாரும் கிடைக்குது. அதனால விலைவாசிகள் வந்து ஒரு கட்டுக்குள்ளே இருக்குது. விலைவாசி ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க. அது வந்து சம்பளம் இருக்குதுல்ல. நான் அன்னைக்கு வேலைக்கு சேரும்போது எனக்கு 18 ரூபா சம்பளம், இன்னைக்கு பென்ஷனே 20,000 வாங்குறேன். கேஸ் இல்லாதவங்களுக்கு கேஸ் கொடுத்துருக்காரு. வாட்டர் ஃபெசிலிட்டி நம்ம தமிழ்நாட்டுன்னு இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே நிறைய கோடிக்கணக்கில் ஹவுஸுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காரு, கனெக்ஷனு. ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி நிறைய பிளேஸில் கொடுத்துருக்காரு. உழவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எஸ்டன் 6,000 ரூபா போட்டுன்னு இருக்காரு. இயர்லி 6,000 ஃபார் எவ்ரி ஃபார்மர்ஸ். ஸோ தட் இஸ் a great things. But infrastructure development is done more. Almost 60,000 kilometers is done road. So he has done many things. ஏழை மக்களுக்கு வீடு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு இல்லையா, அது Rural development also has taken, like toilets to every home he has made it. That is also one biggest thing. And for women also he has brought so many programs actually. This time when I Republic Day I saw the parade was completely of women's only. That's the first time we saw that. So many changes we are finding it in each and every step over there. So because of reason I feel Modi has to come once again. அயோத்தி கோவில் கட்டினாரு. ராகுல் காந்தி வந்தா இதெல்லாம் பண்ணுவாரோ அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கா? ஃபீமேல்ஸ்க்கு தான் பண்ணுவாருன்னு தோணுது. ஜாப் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ ராகுல் காந்தி நான் ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன். என் ஆட்டோவில் மலேசியா கஸ்டமர் சொல்கிறாரு, உங்கள் இந்தியாவில் வந்து 103 ரூபா பெட்ரோலு, எங்கள் ஊரில் 25 ரூபா பெட்ரோலுன்றாரு. அதான் நினச்சேன், நம்ம ஊரில் 25 ரூபா பெட்ரோல் வச்சு அத்தியாவசிய பொருளுடைய விலை குறையும்ல, ஏன் இது பண்ண மாட்டாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டு டேக்ஸ் போடுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் போடுது. இப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் சிஎம்மாக இருந்தேன்னா நான் மக்களுக்கு என்ன பண்ணுவேன்? அட்லீஸ்ட் பெட்ரோலில் வந்து 30% வரி போட சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லோரும் 30% போட்டிருந்தாங்க, நான் 20% போடுறேன். கேஸா 500 ரூபாய்க்கு நான் கொடுக்குறேன். இந்த இலவசம் 1000 ரூபாய்லாம் நான் சத்தியமாக கொடுக்க மாட்டேன், நான் தமிழ்நாட்டுடைய சிஎம்மாக இருந்தேன்னா. இதுக்கு முன்னாடி இருந்த மினிஸ்டர்ஸ் காங்கிரஸ் இருந்திருக்கலாம் 50 வருஷமா, என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும்? They have not done anything good to the people. They have done for their own family பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு ஜென்ரல் பீப்புளுக்கு வந்து எதுவும் பண்ணவே இல்லை பெருசா. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆங்கிளில் பார்த்தேன்னாக்கா மோடி ஹஸ் டன் வெரி குட் திங். நெக்ஸ்ட் 20 இயர்ஸ்க்கு பிஜேபி வந்தால் தான் நல்லாயிருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. ஆல் ஓவர் இந்தியா பிஜேபி வந்தால் தான் நல்லாயிருக்கும். 400 சீட்டு வருன்றாங்க, 100% 380 to 420 வர சான்சஸ் ஆர் மோர். பிப்ரவரி 23 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கிளாஸ்மேட். GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.